யாகத்தை தடுத்து இந்திரஜித்தை வதம் செய்ய வைத்தான். தன் மகன் இந்திரஜித் இறந்துவிட்டான் என்ற செய்தி கேட்டு ராவணன் ஆடிப்போனான். எனினும் ஸ்ரீராமனிடம் அவன் பணிய விரும்பவில்லை. தன் மூல பலத்தை திரட்டிக் கொண்டு போருக்கு வந்தான். தமது பாணத்தால் ராவணனை சம்ஹாரம் செய்தார் ராமர். பின்பு விபீஷணனுக்கு அனுக்கிரகம் செய்து இலங்கை மன்னனாக முடிசூட்டி வைத்தார் ராமர். பின்னர் அனைவரும் அயோத்திக்கு ராமர் சீதையுடன் புஷ்பக விமானத்தில் சென்றார்கள். அயோத்தியே மகிழ்ச்சி கடலில் ஆழ்ந்தது. பரதன் ஸ்ரீராமரை சிம்மாசனத்தில் அமர்த்தினான். ஸ்ரீராமர் சீதையுடன் தருமநெறி வழுவாது பல ஆண்டுகள் ராஜ்ய பரிபாலனம் செய்து வந்தார். கோசலை நாடு சீரும் சிறப்பும் பெற்று திகழ்ந்தது. ஒரு நாள் ராமர் நகர்வலம் வந்தார். அங்கே ஒரு வீட்டில் உள்ளவர்கள் தம்மை பற்றி பேசுவதை கேட்டார். அங்கே சீதாதேவியை பற்றி தவறான விவாதம் நடந்து கொண்டிருப்பதை கேட்டார். அந்த வார்த்தைகள் ராமனுடைய நெஞ்சில் முள் போல் குத்தியது. தர்மத்திற்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து வந்த நாம் இப்படி ஒரு விஷயத்தை எண்ணி பார்க்கவில்லையே என துயருற்றார். இதன் காரணமாக உலக நிந்தனைக்கு பயந்து கர்ப்பிணியான தன் சீதையை காட்டில் கொண்டு போய்விட்டு வர லக்ஷ்மணரை பணித்தார். தாங்க முடியாத துயரத்துடன் வந்த ஜானகியை வால்மீகி தன் ஆசிரமத்தில் தங்கச் செய்து அவளை நன்கு கவனித்துக் கொண்டார். அவளுக்கு இரட்டை குழந்தைகள் பிறந்தனர். அந்த குழந்தைகளுக்கு லவன், குசன் என்று பெயரிட்டார் வால்மீகி. வால்மீகி மகரிஷி ராமனுடைய சரித்திரத்தை ராமாயணம் என்ற பெயரில் இயற்றி அதை லவகுசர்களுக்கு சொல்லி வைத்தார். இருவரும் ஒரு நாள் இதை ராமனுடைய அரசவையில் அரங்கேற்றினார்கள். அவர்களை தம் குமாரர்கள் என்று அறிந்த ராமர் மேலும் வால்மீகி ஆசிரமத்தில் சீதை இருக்கிறார் என்பதையும் அறிந்து அவளை அடைய எண்ணினார். ஸ்ரீராமனுடைய உள்ள கிடக்கையை அறிந்த வால்மீகி அவளை புனிதவதி என்று ஏற்றுக்கொள்ளும்படி கூறினார். சீதையோ தான் கற்புத்தன்மையிலிருந்து கொஞ்சமும் வழுவாது இருக்கிறேன் என்பது உண்மையானால் பூமாதேவி தன்னை அழைத்து கொள்ளட்டும் என்று தெரிவித்தாள். அவள் இப்படி சொன்னதும் பூமி இரண்டாக பிளந்து அதனுள்ளிருந்து பூமாதேவி வெளிப்பட்டு சீதையை தன் இரு கைகளில் ஏந்தியவளாக அழைத்து கொண்டு மறைந்தாள். தன் விருப்பத்திற்கு மாறாக பூமாதேவி தன் தர்மபத்தினியை பிரித்துச் சென்று விட்டாள் என ராவணன் கோபமடைந்தார். அப்போது பிரம்மதேவன் தோன்றி ராமனை சமாதானப்படுத்தி சீதாதேவியின் பூலோகவாசம் முற்று பெற்றது. அவள் வைகுண்டத்தில் உங்கள் வருகைக்காக காத்திருப்பாள் என்று பிரம்மா சொன்னார். அதன் பிறகே ராமர் சாந்தமடைந்தார். ராமர் தன் புதல்வர்கள் லவ, குசனை ஏற்றுக்கொண்டார். 13,000 ஆண்டுகள் ஸ்ரீராமர் ஆட்சி செய்துவிட்டு ராஜ்யத்தை தம் புத்திரர்களுக்கும் தமது சகோதரர்களின் பிள்ளைகளுக்கும் பகிர்ந்தளித்தார். அதன் பிறகு சரையூ நதியில் இறங்கி வைகுண்டம் சேர்ந்தார். அவரை பின்தொடர்ந்து சங்கு சக்கர அம்சங்களாக பிறந்த சத்ருக்னன், பரதனும் ஆதிசேஷனான லக்ஷ்மணனும் பூலோகத்தை விட்டு வைகுண்டம் சேர்ந்தனர். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.